ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் டேஸ்டி ஸ்வீட் ரெசிபி, பால் போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு போலினாலே தேங்காய் போலி, பருப்பு போலி மட்டும்தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதை விட டேஸ்டியாக, ரிச்சாக, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செம்மையாக டேஸ்ட்டாக இந்த போலியை செய்யலாம். இந்த போலி நிறைய பேர் நிறைய விதத்தில் செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி இந்த பால் போலியை ரொம்ப ரிச்சாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பால் போலி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 200 கிராம்ஸ் அளவுக்கு ஃப்ரெஷ் மைதா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்குன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பூரி மாவு பதத்துக்கு கலந்துக்கிறேன். இது மைதா மாவுங்கிறதால தண்ணி அதிகமாக இழுக்காது. நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு கலந்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற விடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவை நல்லா இப்படி தேய்ச்சிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சைடில் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக நாம் ஒரே சைஸில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் செஞ்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மைதா மாவில் பரட்டி வச்சுடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாவை தேய்ச்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு தூவிட்டு தேய்ங்க, சரியாயிடும். புதுசாக சமைக்க ஆரம்பித்தவங்க கூட இந்த ஸ்வீட்டை ஈஸியாக பண்ணிடலாங்க. ஏன்னா இதில் பூரி உபணுங்கிற அவசியம் இல்லை, ஷேப் கரெக்டாக வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி செஞ்சாலும் இது டேஸ்ட் சூப்பராக வருங்க. இதுதான் இந்த டிஷ்ஷோட மெயின் ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். இதே மாதிரி நான் எல்லா பூரியையும் தேய்ச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பூரி தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக போடுங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமலும் இருக்கும். பூரி பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூரி பொரிச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பூரி உபணுங்கிற அவசியம் இல்லை. உபுனாலும் பரவாயில்ல, உபாட்டியும் பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பூரியையுமே பொரிச்சாச்சு. நான் எடுத்த 200 கிராம்ஸ் மைதாக்கு 15 பூரி கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து நாம் ஒரு சில நட்ஸை ஊற வச்சு அரைச்சிடலாம். இதுதான் இந்த பால் போலிக்கு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். 4 முந்திரி, 6 பாதாம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற விடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஊறட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் ஊறதுக்குள்ளே பால் போலிக்கு பால் காய்ச்சிடலாம். இந்த பால் போலி செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். பால் நல்லா காயட்டும், அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தோல் எல்லாம் எடுத்துட்டேன் வெள்ளையாக இருக்கிறதுக்காக. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சாச்சு.
நாம் ஊற வச்ச நட்ஸில் பாதாமோட தோல் மட்டும் எடுத்துடலாம். பாதாமோட தோல் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச எல்லா நட்ஸையும் அந்த தேங்காவோட சேர்த்துடுறேன். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுப்பில் வச்ச பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம 1 டம்ளர் மைதா எடுத்துருக்கோம்ல, அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த பாலில் இந்த சர்க்கரையை சேர்த்துடுறேன். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நட்ஸை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டட்டும். சுண்டினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். வாசனைக்காக 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருந்தேன், இதில் சேர்த்துடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பால் நல்லா கொதித்து சுண்டட்டும். இந்த பால் நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டிருக்கு. நம்ம அரைச்சி சேர்த்த அந்த கசகசா தேங்காவோட பச்சை வாசனை எல்லாமும் போயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நாம் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த பூரியை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடுறேன். ஒரே நேரத்தில் எல்லா பூரியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பூரி பாலில் 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துடுங்க. பேட்சாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பூரியையும் பாலில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சான 4 பூரியை ஊற வச்சு எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை சாப்பிட்றதுக்கு எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். நம்ம பால் போலிக்கு ரெடி பண்ண பாலை இந்த போலிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு துருவி மேலே கொஞ்சமாக தூவி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.